அட கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. யார் அது? அட ரத்னாவா? இவ்ளோ புஸ்தகங்களா? உனக்கு படிக்கிறதுக்கு இவ்ளோ ஆர்வம் எங்க இருந்து வந்தது? அட இது எனக்காக இல்ல, இது குழந்தைங்களுக்கு. நீ ரொம்ப நாளா குழந்தைங்களுக்காக இந்த புத்தகத்தை தேடிட்டு இருந்த இல்லையா? ஆனா அதுக்கான சிரமத்தை நீயே எடுத்துக்கணும். நான் வேற யார்கிட்டயாவது கேட்டிருப்பேன்ல. ஏன் வேற யார்கிட்டயோ கேட்கணும்? நான் சிட்டிக்கு போயிருந்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். பசங்களா வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு சித்தி. இத நீங்க தனியா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்னப்பா கஷ்டம் எனக்கு? சுதா என்னுடைய தோழி, அதுவும் சின்ன வயசுல இருந்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உதவி செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்னா சுதா அம்மா அண்ட் ரத்னா சித்தி மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒற்றுமை. அப்படி இல்லன்னா வீர்வரா இல்ல ஜெயதேவ் மாதிரி இருக்கணும். வீர்வரா ஜெயதேவ் அப்படின்னா புது கதையா? Story time with சுதா அம்மா. The horse in the burrow. ஜெயதேவ் ஒரு ஏழை தொழிலாளி. அவர்கிட்ட சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருந்தது. அது மேல அவருக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் அதுவே அவருக்கு வருமானத்துக்கு ஒரே ஒரு ஆதாரமா இருந்தது. ஆனா கடன் காரணமா கொஞ்சம் காசுக்காக அவர் தன்னோட குதிரைய உடன்கா கிட்ட அடகு வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஜெயதேவ் ராத்திரி பகல்னு உழைச்சி காசு சேர்க்க ஆரம்பிச்சாரு. அப்புறமா கொஞ்ச நாட்கள்ல அவர் தன்னோட கடினமான உழைப்பால போதுமான அளவுக்கு காசு சேர்த்துட்டாரு. அத ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டு நேரா உடன்கா கிட்ட போனாரு, தன்னோட பிரியமான குதிரைய திருப்பி வாங்கறதுக்காக. இந்தாங்க உங்களோட காசு, என்னோட குதிரைய திருப்பி கொடுத்துருங்க. ஐயோ எங்க போச்சு? எங்க எங்க என் பிரியமான குதிரை? உன்னுடைய குதிரை எவ்வளவு ஆசையான எவ்வளவு அழகான ஒரு குதிரை. நான் ரொம்பவே முயற்சி பண்ணேன், ஆனா இத மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அப்புறம் அப்புறம் இது என்ன? இதுதான் உன்னோட குதிரை. என்ன? இது பால் தான் மிச்சமாச்சு, மத்தது எல்லாத்தையும் அந்த ஓனாய் சாப்பிட்டுருச்சு. என்ன மன்னிச்சிரு, உன்னோட குதிரைய என்னால காப்பாத்த முடியாம போயிருச்சு. இந்த வாளு இது இது ஒண்ணுதான் அதோட அடையாளமா கடைசியா இருக்கிறது. என்னோட குதிரை. இதத்தான் சொல்லுவாங்க, கரும்பு திங்கிறதுக்கு கூலின்னு சொல்லுவாங்க. அட ஆமா, இவனை பத்தி நான் சொல்லவே மறந்துட்டேன். இத்தனை வீர்வரா ஜெயதேவோட ரொம்ப நல்ல நண்பன், அப்புறம் ரொம்ப தந்திரமானவன் கூட. ஏய் நண்பா ஜெயதேவ், உனக்கு என்னப்பா ஆச்சு? எதுக்காக அழற? வீர்வரா என்னோட நண்பா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். என்னோட குதிரை, என்னோட பிரியமான குதிரை இப்ப இல்ல. நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டவன், கடைசியா என் கண்ணால கூட அதை பார்க்க முடியல. என்ன? அட எப்படி? இது இது என்னது இது? இது என் குதிரையோட வால். என்னது வாளா? அப்ப குதிரைக்கு என்ன ஆச்சு? ஓனா எதை சாப்பிடுச்சா? இந்த வாளை மட்டும் விட்டுடுச்சு. உடன்கா எவ்வளவு முயற்சி பண்ணானா, அந்த ஆளால குதிரைய காப்பாத்த முடியலையா? அந்த கஞ்ச பையன் உடன்காவா? என் குதிரைய அவன்கிட்ட நான் அடகு வச்சிருந்தேன். எனக்கு இப்ப ரொம்பவே வேதனையா இருக்கு. நான் எதுக்காக குதிரைய அடகு வைக்கணும்? உடன்கா கிட்டயா?
அப்ப ஓனா எதுக்காக வாழை மிச்சம் வைக்கணும்? ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு. கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பா. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத. ஆனா நான் உன்னோட குதிரையை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். இது என்னோட வாக்கு. அப்புறம் இந்த வாழை மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துரு என்ன? வாடா. ஆனா எதுக்கு? என் குதிரையோட அடையாளமா இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. என்ன நம்பு நண்பா. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நண்பா. ஆனா எனக்கு பூ மேல, அதுவும் உன் புத்தி மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நான் ஜெயதேவ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா குதிரையை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு யாரது யாரது? உடன்கா பிசாசோட பேரை சொன்னதுமே பிசாசு வந்துருச்சு. உடன்கா, ஆமா இது ஜெயதேவோட குதிரையாச்சே. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். இந்த முறை இவன் பேராசையால தப்பான இடத்துல கைய வச்சிட்டான். இதுதான் சரியான யோசனை. ஏய் வெளிய வா, வெளிய வான்னு சொல்றேன்ல. சீக்கிரமா புதையல எடுத்துட்டு வெளிய வான்னு சொல்றேன்ல. புதையலா? என்ன 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 சொன்ன நீ? புதையல் நான் சொன்ன? இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. இல்ல, நான் கேட்டேன், இப்பதான் கேட்டேன். நீ அத சொன்ன. உடன்கா எப்பவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏமாறவே மாட்டான். சிறுக சிறுக சேர்த்து அப்புறம் இந்த பொந்துக்குள்ள இருந்து என்ன எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க ரொம்பவே புத்திசாலி. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிதான் ஆகணும். என்னோட மாயக்குதிரை இந்த பொந்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. ஆனா இதோட திமிர பாத்தீங்களா? வெளியவே வர மாட்டேங்குது பாருங்க. மாய குதிரையா? எங்கயாவது மாய குதிரை இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் அதோட வாலு. இந்த குதிரை கிட்ட ஒரு திறமை இருக்கு. புதையல் எங்க இருந்தாலும் அதை மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிரும். இந்த பொந்துக்குள்ள ஏதோ பெரிய புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது உள்ள பொந்துக்குச்சு. இத சீக்கிரமா வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த புதையல் என் கைக்கு கிடைக்கணும். என் கஷ்டம் எல்லாம் தூரமா ஓடி போயிடணும். என்ன புதையலா? அடேங்கப்பா, இவ்வளவு புதையலா? அண்ணா, ஐயோ அண்ணா, அண்ணா உங்ககிட்ட ஏதாவது பை இருக்குதானே? அது பை இருக்கு. ஆனா பாருங்க, அந்த பையில பெரிய ஓட்டை இருக்கு. அது வேலைக்கே ஆகாது. ஆனா என்கிட்ட ஒரு குதிரை இருக்கு. இது வேகமா ஓடும். வேணும்னா நீ என்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு போய் உன் கிராமத்துல இருந்து பை எடுத்துக்கிட்டு வரலாம். அது வரைக்கும் நான் இங்கேயே இந்த புதையல, அதாவது இந்த வாளை கவனமா பாத்துக்கிறேன். அப்படின்னா இந்த பக்கம் வாங்க, இந்த வாளை கொஞ்சம் பிடிச்சு. வீர்வரா உடனே உடன்காவோட குதிரைய வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். உடன்கா அவனை பார்த்து சிரிச்சான். ரொம்ப பெரிய புத்திசாலி நினைப்பா அவனுக்கு. இப்ப இந்த புதையலும் எனக்கு தான் சொந்தம், இந்த குதிரையும் எனக்கு தான் சொந்தம். என்ன இது? அந்த குதிரை எங்க? அந்த புதையல் எங்க? இது அதே வாளாச்சே. நான் கொடுத்தது எனக்கே கொடுத்து விளையாடிட்டியா? என்ன முட்டாளாக்கிட்டான். அங்க பீர்வரா குதிரைய ஓட்டிக்கிட்டு நேரா ஜெயதேவ பார்க்க போனான். என்னோட குதிரை, என்னோட பிரியமான குதிரை. இனிமே உன்னை விட்டு நான் எப்போ பிரியவே மாட்டேன். நன்றி நண்பா, நன்றி. நீ மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீதான் என் உண்மையான நண்பன். எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் உன்கிட்ட தான் இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாத நண்பா.
நட்பு பாராட்டுறது ஒரு வேலையே கிடையாது, அது ஒரு கடமை. உன்னோட குதிரைய பத்திரமா பாத்துக்க, இல்லன்னா நான் இதை கொண்டுட்டு போயிருவேன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நாங்களும் உண்மையான நண்பர்களா இருப்போமா, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் செய்வோம். ஆமா, அப்படியே பீர்பரா அப்புறம் ஜெயதேவ் மாதிரி, அப்புறம் சுதா அம்மாவும் ரச்சனா சித்தி மாதிரியும். If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே. சுட்டியான குட்டி பெண் பாட்டியம்மா தான், சுட்டியான குட்டி பெண் பாட்டியம்மா தான், கண்ண கதைதான் கண்ண கதைதான், நான் அதை கொடைய சுட்டி பொண்ணுதான். சின்ன சின்ன விஷயத்திலும் பெரிய பெரிய உண்மை சொல்வேன், காற்றாக மாறிய நான் ஜன்னலை திறப்பேனே, விரலை பிடித்து நான் நடைபடுவேனே, குங்கும் இருட்டிலும் நான் ஜம் ஜம்னு போவேனே, முற்றத்தின் மண் வாசம் மனதை மயக்கும், கண்ணகடைதான்